வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த க்ரோ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் தன்னோட இறந்து போன காதலியை மீட் எடுக்கிறதுக்காக ஈவில் ஃபோர்ஸஸ்க்கு அகேன்ஸ்டா போராடக்கூடிய ஒரு காதலனின் கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாரு. இவருக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வரும் அண்ட் இவரோட சைல்ட்ஹுட் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப கொடுமையா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இவர்கிட்ட யாருமே பெருசா அங்க சேரவே மாட்டாங்க. அந்த நிலைமையில தான் ஹீரோயினை வந்து அவர் அங்க சந்திக்கிறாரு. ஹீரோயின் வந்து ஆக்சுவலா போலீஸ்னால ட்ரக் வச்சிருக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்குள்ள காதல் அப்படின்றதுமே மலருது. ஆக்சுவலா ஹீரோயினோட உயிருக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது இருக்கும். நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருப்பாங்க. அந்த வீடியோ யாரை பத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லனை பத்தியது தான். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மியூசிக் டீச்சர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவர் மந்திர சக்தியை யூஸ் பண்ணி நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக அதெல்லாம் பண்றாரு அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். அண்ட் நம்ம ஹீரோயினோட உயிருக்கு என்ன மாதிரியான ஆபத்து வருது அண்ட் ஹீரோயினை காப்பாத்தினாரா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு சாதாரண ரொமான்டிக் ஸ்டோரியில அந்த சூப்பர் நேச்சுரல் திங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அதுலயும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இதுல வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹீரோவை வந்து யாருனாலையும் அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு வெட்டு வாங்கினாலும் அந்த காயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பட் ப்ரொவைடட் அவங்க ஹீரோயினை முழுமையா லவ் பண்ற வரைக்கும் தான் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வச்சிருப்பாங்க. ஸோ அது இல்லாத போது என்ன நடக்குது, அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவர் பண்ணக்கூடிய தியாகங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாவே கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப் ஃபைட் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டாவே எடுக்கப்பட்டிருக்கும். விஷுவலாவே இந்த படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி க்ரோ தீம்ல நிறைய காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்துல என்ன அப்படின்னா இந்த படம் கொடுக்க வேண்டிய இம்பாக்டை ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த படத்தோட மெயின் கோர் என்ன, ஹீரோயின் இடையே இருக்கக்கூடிய காதல். அந்த காதலை இவங்க காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதே வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரஷ்அப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது நமக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதுமே ரொம்ப நார்மலா போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல இந்த வில்லன் கேரக்டரை ஸ்டார்டிங்ல காட்டும் போது பயங்கர டெரரா காட்டுவாங்க. காதுல ஏதோ மந்திரம் சொல்றாரு, அப்படியே வந்து ஆளுங்க மாறி ஒரு மாதிரி இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டுவாங்க. பட் அதை பத்திய டீடைலிங் அவர் எதுக்காக பண்றாரு அப்படின்றத மேலோட்டமா சொல்லியிருப்பாங்களே தவிர அது ரிலேட்டடான டீடைலிங் அப்படின்றது இன்னுமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட காட்சிகளை நகர்த்தின விதம் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பரபரப்பா நகர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓவரால் ரொம்பவே ஒரு பிலோ பாரா அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.